ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு இந்த வீடியோல 7th ஆஃப் ஜூலை 2026 ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸை வந்து நம்ம டீட்டெயிலா கவர் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற நியூஸ் ஆர்டிகல் எடிட்டோரியல் பேஜ்ல வந்திருக்கிற லீட் ஆர்டிகல் இன் இந்தியா voting cannot remain merely as statutory ரைட்னு கொடுத்துருக்காங்க. இதை ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலா பார்க்கறதுக்கு இந்த ஒரு நியூஸ் ஆர்டிகல் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கும் அண்ட் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுக்கும். அதுக்காக இது வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மற்ற நியூஸ் ஆர்டிக்கல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டீட்டெயிலாக நம்ம அனாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் கிடையாது. நியூஸ் பேஜில் அண்ட் சவுத் பேஜில் சில ஆர்டிகல்ஸ் இருக்குது. அது ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டா போதும். மற்றபடி அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதனால் இந்த எடிட்டோரியல் லீட் ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆர்டிக்கலோட ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த ரைட் டு வோட் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளோட இந்தியாவில் இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ரைட்டு. அதாவது என்னன்னா, ஸ்டாச்சுட்டரி ரைட்னா இது வந்து கான்ஸ்டியூஷன்ல இருந்து வந்திருக்காது. பட் இந்த ரைட்டுக்குன்னு சோர்ஸ் வந்து நமக்கு இருக்கும், ஒரு லா வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அது ஒரு ஆக்ட்ல இருந்து நமக்கு வர்றனால இது ஸ்டாச்சுட்டரி ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் நம்ம இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்காங்க இல்லையா, அவங்க டிபேட்ஸில் கூட இதை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட்ஸ் வந்து இருந்திருக்கும். பட் இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுக்கல. இப்போ மறுபடியும் இந்த ரைட்டுக்கான டிமாண்டை வந்து டிபேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்து வந்திருக்கு. இதோட டைரக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஆர்டிக்கலோட டைரக்ஷன் என்னன்னா, இந்தியாவுக்கு இந்த ரைட் டு ஓட்டை நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டை கொடுக்கணுமா வேணாமா அப்படின்றத காட்டிலும் நம்மளோட சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறது தான் இந்த ஆர்டிக்கலோட ஐடியா. இப்போ இதை ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுக்கறனால இந்த ரைட்டை என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ்க்கு கீழே வந்துடும். உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸை வந்து பிளாக் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம். அப்போ இது வந்து லைக் ஒரு ஆஸ்பெக்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகமான பேர்டன் வேற கொடுக்கும். ஏன்னா எத்தனை பேரோட பேர் வந்து எலக்டோரல் ரூலில் விட்டு போகுது. அப்போ இதை நம்ம ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸும் வரும். பட் அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதில் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பாரடாக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அதாவது ஒரு முரண்பாடு, சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்ட்ஸ்லயே ஒரு பாரடாக்ஸ் இருக்கு. அது என்ன பாரடாக்ஸ் அப்படின்னா, இப்போ சில ஜட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்களேன். அதாவது என்பி பொன்னுசுவாமி வெர்சஸ் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் 1952 அண்ட் வந்து ஜியோதி பாசு அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் டெபி கோசல் அண்ட் அதர்ஸ் 1982. இந்த ஜட்மெண்ட்ல எல்லாம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ரைட் டு ஓட் இருக்கு இல்லையா, அண்ட் இந்த ரைட் டு கண்டெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ், இது வந்து இட் இஸ் நாட் காமன் லா ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டும் கிடையாது, காமன் லா ரைட்ஸும் கிடையாது, இது வந்து ஸ்டாச்சுட்டரி ரைட்டு அப்படின்றத அசர்ட் பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து காமன் லாவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமன் லாக்கான ட்ரெடிஷனே கிடையாது. காமன் லானா என்னன்னா, உங்களுக்கு ஒரு ரைட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எங்க இருந்து வரும்? ஒன்று நம்ம கான்ஸ்டியூஷனோட பார்ட்ல இருந்து வரும், லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து வரும். இல்லைனா பார்ட் 3க்கு போக அதர் பார்ட், கான்ஸ்டியூஷனோட அதர் பார்ட்ல இருந்து சில ரைட்ஸ் வந்து உங்களுக்கு டெரைவ் ஆகும். இல்லைனா ஸ்டாச்சுட்ல இருந்து வரும், ஏதாவது ஒரு ஆக்ட்ல இருந்து வரும். பட் இந்த காமன் லா ரைட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே சோர்ஸ் வந்து இருக்காது, எங்கேயுமே கோடிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க, எதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க லாலையோ இல்லை கான்ஸ்டியூஷன்லையோ. பட் இதை வந்து ஒரு கஸ்டமரியா இந்த ரைட் வந்து வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து இன்டர்பிரட் பண்ணி அதை கஸ்டமா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் காமன் லா. இந்த ட்ரெடிஷன் வந்து இந்தியாவில் கிடையவே கிடையாது. இது வந்து இங்கிலாந்துல உள்ள ட்ரெடிஷன், லீகல் ட்ரெடிஷன். பட் இந்தியாவில் வந்து நம்ம இதை வந்து ஆக்டிவா நம்ம ஃபாலோ பண்ணல. பட் இருந்தாலும் நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஒரு ஆர்டிகல் இருக்கு, ஆர்டிகல் 372. இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க தானே நம்ம ரூல் பண்ணாங்க. அதனால இந்த ட்ரெடிஷன் வந்து பாத்தீங்கன்னா காமன் லா ரைட்ஸ் வந்து இந்தியாவில் இருந்தது. ஆனா இந்த ஆர்டிகல் இருக்கு இல்லையா, ஆர்டிகல் 372, இது வந்து என்ன சொல்லுதுன்னா, ப்ரீ கான்ஸ்டியூஷன் லாஸ் கண்டினியூ அன்டில் ஆல்டர்டுன்னு சொல்லுது. ஏன்னா இந்த லாஸ்ல இருந்து தான் நமக்கு என்ன ஆகும், இந்த காமன் லா ரைட்ஸ் வந்து டெரைவ் ஆகும். அப்ப இதுவும் இந்தியாவில் இருந்திருக்கு, இப்போ வரைக்கும் இருக்கு. நம்ம ஒரு லாவை கொண்டு வந்து அதை ஆல்டர் பண்ற வரைக்கும் இந்த காமன் லா வந்து நமக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் எடுத்துக்கோங்க. அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்ஸ்ல வந்து சில ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம அந்த ஆக்டை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை ஸ்டாச்சுட்டரி ரைட்டா ரெகக்னைஸ் பண்ணிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி அது வந்து காமன் லா ரைட்ஸ்ல தான் இருந்தது, அதுக்குன்னு எதுவும் ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் வந்து கோர்ட் வந்து இது வந்து நாட் காமன் லா ரைட்னு சொல்றாங்கன்னு? ஏன்னா நம்ம பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாச்சூட்டா. அந்த ரெகக்னைஸ் பண்றதுக்கான பவர் யார் கொடுத்துருக்கா பார்லிமெண்ட்டுக்கு? அது வந்து கான்ஸ்டியூஷன் தானே கொடுத்துருக்கு. அதுதான் இங்க ஐடியா. அப்போ நமக்கு இங்க ஒரு விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, இது வந்து ஸ்டாச்சுட்டரி ரைட்டு தான் அப்படின்றத கோர்ட் வந்து தெளிவா உங்களுக்கு வந்து முடிவு எடுத்திருக்காங்க.
ஸோ இத கன்ஃபார்ம் பண்ற விதமா குல்தீப் நாயர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெமோக்ரஸி இஸ் பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அத வந்து அசெப்ட் பண்ணியிருக்காங்க. பட் த இண்டிவிஜுவல் ரைட் டு வோட் இருக்கு இல்லையா? இது வந்து நமக்கு இந்த ஸ்டாட்யூட்ல இருந்து தான் வர்றது அப்படின்றத அசெப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு பார்க்கறப்போ ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இது வந்து ஸ்டாட்யூட்டரி ரைட் தான் அப்படின்றத கோர்ட் வந்து முடிச்சிருக்காங்க. பட் அந்த நம்ம ஸ்டார்ட்டிங்ல சொன்னோம் இல்லையா? ஒரு பாராடாக்ஸ்ன்னு அவங்களோட முடிவே வந்து கன்ட்ராடிக்ட் ஆகும் அதர் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல அவங்க எடுத்த முடிவோட. ஸோ அப்போ இந்த ரைட் டு வோட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்டாச்சுட்டரி பவர் மட்டும் கிடையாது, கான்ஸ்டியூஷனல் ஆஸ்பெக்டையும் இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எந்தெந்த கேஸ்லலாம் கான்ஸ்டியூஷனல் டைமென்ஷன் வந்து ரைட் டு வோட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல நீங்க வந்து ஓட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து உங்களோட கேண்டிடேட் நீங்க எலெக்ட் பண்ண போற கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியணும். அவங்களோட இன்ஃபர்மேஷன் பத்தி தெரியணும். அப்பதான் நீங்க வந்து ஒரு இன்ஃபார்ம்டு சாய்ஸ் எடுப்பீங்க. அது வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ல வரும். ஆர்டிகிள் 19(1)A வரும். உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வேணும் அப்படின்னா, நீங்க ஒருத்தவங்கள பத்தி நீங்க பேசணும் நம்ம டெமோக்ரஸில அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி தெரியணும்ல. அதுதான் ஐடியா. அப்ப இதுல என்ன முடிவு எடுக்குறாங்கன்னா, கேண்டிடேட்ஸ் எல்லாரும் அவங்களோட கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது எலெக்ஷன்ல நிக்க போறதுக்கு முன்னாடி அவங்க மேல வந்து கேஸ் ஃபைல் ஆயிருக்கா? இல்ல தண்டனை குடுத்துருக்காங்களா கோர்ட்டு? இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு வோட் பண்ண போறவருக்கு தெரியணும். அப்போ உங்களுக்கு இதுல வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஆஸ்பெக்ட்ட ரைட் டு வோட்டுக்கு வந்து குடுத்துருக்காங்க தெரியுதா? ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து தான் இந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பீப்பிள் யூனியன் ஆஃப் சிவில் லிபர்ட்டீஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2003 இந்த கேஸ்ல ரைட் டு வோட் வந்து உங்களுக்கு ஸ்டாச்சுட்டரி ரைட் தான். பட் ஃப்ரீடம் ஆஃப் வோட்டிங் அதாவது என்னன்னா ஒரு 4 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுல 4 பேர்ல நான் யாருக்கு ஓட் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு இன்ஃபார்ம்டு சாய்ஸ் வந்து நான் எடுக்கணும் இல்லையா? எனக்கு 4ல யார் பெஸ்ட் எனக்கு தெரியணும் இல்லையா? அது தெரிஞ்சுக்கிறது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட். சேம் ஆர்டிகல் 19(1) சப் கிளாஸ் ஏ. அண்ட் அதுக்கப்புறம் 2013 நோட்டா ஜட்ஜ்மெண்ட்ல அதே ஐடியா தான், அதே ஆர்டிகிள் தான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஓட்டருக்கு எப்படி எலெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு கேண்டிடேட்டை ரிஜெக்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கு வந்து என்ன இருக்கு? ரைட் இருக்கு. அது வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு கீழே வரும். இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அதனால தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டா வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நோட்டோ இல்லாம ஒரு ஓட்டரோட அவங்களோட ஐடென்டிட்டியை ஹைடு பண்ணி இந்த எலெக்ஷன்ல நோட்டா மட்டும் இல்ல யாருக்குமே நான் ஓட் பண்ணல, எனக்கு இந்த எலெக்ஷன்ல ஓட் பண்ண விருப்பம் இல்ல அப்படின்றத கூட அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றது இந்த ரைட்டுக்கு கீழே வரும். சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் அந்த ஒரு ஆப்ஷனை கூட நோட்டாக்கு எடுத்து என்ன பண்ண சொன்னாங்க? கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு ஓட் அப்படின்ற ஸ்டாச்சுட்டரி ரைட்டுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பெயிண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. இப்போ உங்களுக்கு அந்த பாராடாக்ஸ் வந்து புரியுதா? இப்போ கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு பர்சனுக்கு ரைட் டு ரிஜெக்ட் ஆல் கேண்டிடேட்ஸ் கொடுக்கறப்போ ஏன் ரைட் டு சூஸ் ஒன் கொடுக்க கூடாது? அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது. விச் மீன்ஸ் ரைட் டு ஓட். ஸோ இங்கே தான் இந்த ஆர்டிக்கிளில் நம்ம இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கண்ட்ராடிக்ஷன் வந்து ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஜுடிஷியரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவால்வ் ஆயிருக்கு, எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதோட ஜூரி ப்ரிட்டன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆர்டிகல் 21 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 21 வந்து ஃபண்டமெண்டல் ரைட் எதுக்காக? ரைட் டு லைஃப் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த ரைட் டு லைஃப்னா இது வெறும் நீங்க வந்து சர்வைவ் ஆகிறது மட்டும், உயிரோட இருக்கிறது மட்டும் இந்த ரைட்குள்ள கவர் ஆகாது. ரைட் டு லைஃப் அப்படின்றது யூ ஹேவ் டு லிவ் வித் டிக்னிட்டி. ஸோ டிக்னிட்டி அப்படின்றப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் தான் இந்த உங்களோட சர்வைவலை வந்து உங்க லைஃபை வந்து என்ஷூர் பண்ணும். அப்போ உங்களுக்கு வந்து ரைட் டு பிரைவசி, இப்போ ரீசெண்டாக கூட இந்த ரைட்டை எலாபரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ரைட் டு வாக். இதெல்லாம் வந்து ஜுடிஷியரியோட ஜுடிஷியல் இனோவேஷன். ஆர்டிகல் 21 அதோட ஸ்கோப்பை வந்து எலாபரேட் பண்ணிட்டு போறாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூடிட்டு இருக்கு, அவங்க ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் வந்து எலாபரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கேஸ். அதாவது அனூப் பரன்வால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2023ல இது வந்து இதுல ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து இருந்திருக்கும். ஸோ அதுல வந்து ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங்கை ஃபண்டமெண்டல் ரைட்டா ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஃபேவர் பண்ணியிருப்பாரு. அப்போ ஒரு சேஞ்ச் நடக்குதா? பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு அந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில். ஸோ மெஜாரிட்டி வந்து கிடைச்சிருக்காது. பட் அட்லீஸ்ட் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு இல்லையா? இது வந்து இன்னும் ஃபியூச்சர்ல நமக்கு ரைட் டு ஓட்ட ஃபண்டமெண்டல் ரைட்டா மாத்துறதுக்கு மேபி ஜுடிஷியரி வந்து எவால்வ் ஆகலாம் இன்டர்பிரட் பண்றதுக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஆர்டிகிளோட ஓவர்
ஓவரால் ஐடியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கிள ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஐடியாவ. இதெல்லாம் எஸ்ஸே எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் எடிட்டோரியல் பேஜ் ஆர்டிக்கிள் ஏஐ கவர்னன்ஸ் அண்ட் அ வாய்ஸ் ஃபார் குளோபல் சவுத்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இதோட கன்டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு நான் இதில எக்ஸ்ப்ளைன் பண்ணிறேன். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கவர்னன்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம அளவுக்கு அதிகமாவே ஆர்டிக்கிள்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம் ரீசென்ட் டைம்ஸ்ல. ஸோ இத நம்ம திரும்ப திரும்ப பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த ஸ்பெசிஃபிக்கான ஆர்டிக்கிள்ல என்ன கன்டெக்ஸ்ட்ல குடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த வருஷத்தோட பிகினிங்ல, அதாவது பிப்ரவரி 2026ல இந்தியால ஏஐ இம்பாக்ட் சம்மிட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஸோ நிறைய கண்ட்ரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடியும் மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல பாரிஸ்ல நடந்தது, சோல்ல நடந்தது, அதே மாதிரி இந்தியாலயும் நடந்தது. ஆனா அந்த சம்மிட்லலாம் எத மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ பொறுத்தவரைக்கும் இதோட ரிஸ்க் என்ன? இதோட கேட்டாஸ்ட்ரோபிக் ரிஸ்க் என்ன? எக்ஸிஸ்டென்ஷியல் ரிஸ்க் என்ன? அந்த பெரிய லெவல்ல இதோட ரிஸ்க்க பத்தி மட்டும் தான் அந்த சம்மிட்லலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஏஐ இம்பாக்ட் சம்மிட்ல தான் இந்தியால நடக்கிறப்ப தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஏஐயோட ரியல் ஹார்ம்ஸ் என்ன? இதோட ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன்ஸ் இஷ்யூ என்ன? அப்படின்றத நம்ம மேண்டேட்டா இந்தியால செட் பண்ணியிருந்தோம். பட் ஸ்டார்ட் ஆகுறப்போ, அந்த சம்மிட் ஸ்டார்ட் ஆகுறப்போ என்னவோ இந்த ட்ரெஜெக்டரியில ஸ்டார்ட் ஆனாலுமே போக போக அந்த சம்மிட்டோட ஃபோக்கஸ் வந்து எதை நோக்கி போயிருச்சு அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எப்படி டொமஸ்டிக்கா அடாப்ட் பண்றது, இந்த மாதிரி ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிருச்சு. அப்ப இந்தியா வந்து இந்த மாதிரியான ரியல் வேர்ல்ட் ஏஐ ஹார்ம்ஸ், ஈக்விட்டி, இன்க்ளூஷன் இந்த டாபிக்ஸ் எல்லாம் இந்த சம்மிட்ல உள்ள இன்க்ளூட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் சவுத் தான். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு. குளோபல் சவுத் கண்ட்ரீஸோட லீடர்ஷிப்பை இந்தியா தான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு. அப்ப இந்த குளோபல் சவுத்துக்கு இந்த சம்மிட்ல நம்ம சாலிடாரிட்டி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் நம்ம உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணோம். பட் அதுல இருந்து மாறிட்டோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத வந்து இந்த ஆர்டிக்கிள்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது யுஎஸ் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஒரு அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த செமி கண்டக்டர் இருக்கு இல்லையா, செமி கண்டக்டர்ல ஒரு ரெசிலியன்ஸ், அந்த சப்ளை செயின்ல ஒரு ரெசிலியன்ஸ் கொண்டு வர்றதுக்காக பாக்சிலிகா அப்படின்றது தான் அந்த அலையன்ஸ். இதுல வந்து இந்தியா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுல ஜாயின் பண்ணதை வந்து இந்த ஆர்டிக்கிள்ல வந்து ஸ்லைட்டா கிரிட்டிக்கல் டோன்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஏஐல இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி வேணும் இல்லையா, அந்த அட்டானமியை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இந்த பாக்சிலிகால வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்தியாவோட பொசிஷன் வந்து உங்களுக்கு தெரியுதா? நம்ம வந்து குளோபல் சவுத்துக்காகவும் இப்ப நம்மளோட பாத் வந்து கிடையாது. அதே மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் நம்மள ஒரு சூப்பர் பவரா கன்சிடர் பண்றதும் கிடையாது. இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரின்னு. ஈவன் ஜப்பான் கூட நம்மள வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் பவரா கன்சிடர் பண்றது கிடையாது. யுஎஸும் என்ன பண்றாங்க, அதே ஸ்டான்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அப்ப நம்ம வந்து இங்க வந்து ஒரு மிடில் கிரவுண்ட்ல வந்து நின்னுட்டோம். இது வந்து மிடில் பவர்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிடில் பவர் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து என்னது, ஒரு ஷேக்கியான பொசிஷன். இது ஒரு நல்ல பொசிஷன் கிடையாது. ஒன்னு இந்த பக்கம் இருக்கணும், இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கணும். பட் இந்தியாவோட கலோனியல் ஹிஸ்டரியா இருக்கட்டும், இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கமா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்போ இந்தியாவோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா we are more towards global south. நம்ம வந்து இப்போ யூஎஸ் மாதிரி இல்லை யூரோப் மாதிரி கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுல மும்மரமாக இருக்காங்க. அதனால என்ன பண்ணுற மாட்டாங்கன்னா ஏஐ கவர்னன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்தியா வந்து இந்த பக்கம் போக முடியல. ஆனால் இந்த ஃபேக்டர்ஸை வச்சு பார்க்குறப்போ, இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம், கலோனியல் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்தியாவோட மோஸ்ட் ப்ராபபிள் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சவுத் பக்கம் தான். இப்போ உங்களுக்கு ஐடியா புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு. நம்ம வந்து ஏஐயோட ரியல் ஹார்ம்ஸை பற்றி நம்ம பேசணும், ஈக்விட்டி வந்து என்ஷூர் பண்ணணும், இன்க்ளூஷனை வந்து கொண்டு வரணும். இந்த டெக்னாலஜிலாம் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு, யூரோப் அண்ட் யூஎஸ் மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு ஃபேவராக மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா, கான்சென்ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணுறதுக்கான எஃபர்ட் வந்து நம்ம எடுக்கணும். இது வந்து ஒரு ஐடியா தான். ஏன்னா ஆல்ரெடி ஏஐ கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே நமக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதுல இருந்து அப்படியே கான்ட்ராடிக்ட் ஆகிற அதர் பெர்ஸ்பெக்டிவ் இது. அந்த பக்கம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட பொசிஷன் வந்து குளோபல் சவுத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கணும். இந்த மாதிரி ரியல் இஷ்யூஸை நம்ம எடுத்து வச்சு பேசணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அது போக இன்கேஸ் நீங்க இந்த பக்கம் நிக்காம யூஎஸோட போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அதுல என்ன மாதிரியான ரிஸ்க் வந்து அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்றதையும் இதுல சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து
யுஎஸோட கன்சியூமரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏஐ பொறுத்தவரைக்கும் யுஎஸ் வந்து டாமினேட் பண்றாங்க இல்லையா? அத கன்சியூம் பண்ற கன்சியூமரா இந்தியா மாறிடும். அதே மாதிரி அந்த ஏஐ கம்பெனிஸ்க்கு யுஎஸ்க்குலாம் சீப் டேட்டா வந்து இந்தியா சைட்ல இருந்து போகும். அவங்களோட டேட்டா சென்டருக்கு தேவையான மினரல்ஸ், வாட்டர்ஸ் எல்லாமே இந்தியா சைட்ல வந்து அவங்க டேட்டா சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி எடுத்துக்குவாங்க. பட் பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு போகும். இதெல்லாம் ரிஸ்க். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைக் டேட்டா சென்டர் லேண்ட் அலோகேஷன் இருக்கு இல்லையா? இதனால நிறைய ப்ரோட்டஸ்ட் வந்து இந்தியால நடந்துட்டு இருக்கு. டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து நடக்குது. இதெல்லாம் நமக்கு ரிஸ்கா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, குளோபல் சவுத்துக்காக நம்ம வந்து லீடர்ஷிப்பை அஸ்யூம் பண்ணி நம்ம வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பிளஸ் இந்தியாவில் வந்து ஏஐ கான்சன்ட்ரேஷன்ல இந்தியாவுக்கு ஒரு லெவரேஜே இல்லை இல்லையா? இந்தியா சைட்ல இருந்து ஒரு பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், ஒரு பெரிய இண்டிபெண்டன்ட் கம்பெனி, ஏஐ கம்பெனி வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா நம்ம கண்ட்ரியில் இனோவேஷன் வந்து இல்லை. அப்போ நம்ம கண்ட்ரியில் இந்த வீக்காக இனோவேஷன் இருக்கு இல்லையா? அதோட பொசிஷனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக இப்போ அதாவது ஜூலை 6 அண்ட் 7 வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனோட குளோபல் டயலாக் ஆன் ஏஐ வந்து கண்டக்ட் பண்றாங்க. இது வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, இந்த குளோபல் சவுத்துக்கான டிமாண்ட்ஸை வந்து இங்க நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட கண்டெக்ஸ்ட் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஓனா ரீடு பண்ணி ஜஸ்ட் ஒப்பீனியன் மட்டும், உங்களோட ஓன் ஒப்பீனியனை மட்டும் நீங்க டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல், நியூஸ் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிக்கல், எல் நீனோ செட் டு டென்ட் இந்தியாஸ் விண்ட் ஹைட்ரோ பவர் அவுட்புட்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு வந்து நம்ம எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இந்தியா வந்து 2070 கம்ப்ளீட்டா ரினியூவபிள் எனர்ஜிக்கு நம்ம கண்ட்ரியை வந்து மாற்றணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம கண்ட்ரியில் இந்த ஹைட்ரோ பவர், விண்ட் பவர் இதோட கெப்பாசிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்மளோட நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதில் நம்ம அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம காட்டிட்டு இருக்கோம். அப்போ இது வந்து நம்மளோட கண்ட்ரியோட அந்த ஆம்பிஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த எல் நீனோ கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்குறப்போ பொதுவாக எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம்னா, இது எப்படி நம்மளோட மான்சூனை வந்து இம்பேக்ட் பண்ணும், ரெயின்ஃபாலை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும், இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தானே நம்ம பார்த்துருப்போம். பட் அதே எல் நீனோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து ரெயினோட அளவு வந்து குறைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ஹைட்ரோ பவர் இருக்கு இல்லையா, இதில் வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் வரும் ஜென்ரேஷனில். அதே மாதிரி ஏன் ரெயின் வந்து கம்மியாக வருது? ஏன்னா உங்களுக்கு இனஃப் மான்சூன் விண்டு வந்து நமக்கு கிடைக்கல. அப்போ நம்மளோட இந்த விண்டு பவர் ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, இதுவும் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ இங்கே ஐடியா என்னன்னா, உங்களுக்கு எல் நீனோவோட இம்பாக்ட் பற்றி கேட்டாங்கன்னா, நீங்கள் மான்சூன், ஃபார்மர்ஸ், அக்ரேரியன் சொசைட்டி இவங்க எப்படி வந்து பாதிக்கப்படுவாங்க, எப்படி கண்ட்ரியில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இந்த ஆஸ்பெக்ட்லலாம் நீங்கள் இதோட சேலஞ்சஸ் வந்து எழுதுவீங்க இல்லையா, அதில் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து நமக்கு விண்ட் அண்ட் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் இம்பாக்ட் ஆகுறதுனால நம்மளோட கண்ட்ரியோட என்டிசி எப்படி பாதிக்கப்படும், நம்மளோட லாங் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் இருக்கு இல்லையா, அது எப்படி பாதிக்கப்படும் அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக இந்த நியூஸ் ஆர்டிக்கலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல், டைமண்ட் ஜுவல்லரி அமாங் பேலோட்ஸ் டு பி லான்ச்டு பை விக்ரம் 1 ராக்கெட்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ராக்கெட் இருக்கு இல்லையா, இது வந்து இந்தியாவில் ஒரு பிரைவேட் கம்பெனி டெவலப் பண்ண ராக்கெட்டு. இது வந்து இப்போ ரீசெண்டாக இந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன பேர்லனா மிஷன் ஆகமம். இதோட சிக்னிஃபிகன்ஸை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டில், ஸோ ஸ்பேஸில் ஒரு ஆர்பிட்டில் ஒரு பேலோட வந்து பிளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது இஸ்ரோ தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குன்னு நம்ம வந்து ஹெவி லிஃப்டர்ஸ் வச்சுருக்கோம், ஹெவி லிஃப்ட் பண்ணுறதுக்கான ராக்கெட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதோட காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இதை காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னா இதில் இஸ்ரோவோட மொனோபலி மட்டும் இருந்தால் பத்தாது. பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து உள்ள இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் நடக்கும். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக இன்னும் நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஸ்பேஸ் மிஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி 2022 இந்த விக்ரம் 1 லான்ச் பண்ணுற சேம் கம்பெனி த ஸ்கை ரூட், அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா விக்ரம் எஸ் அப்படின்ற ஒரு ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. பட் அதுக்கும் விக்ரம் 1க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்ரம் எஸ் வந்து சப்ஆர்பிட்டல் ராக்கெட். அது அதாவது கிரவுண்டில் இருந்து ஸ்பேஸ்க்கு மேலே போகும். ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா எர்த்தோட கிராவிட்டியோட புல்னால திரும்ப கீழே வந்துடும். இப்போ இந்த சப்ஆர்பிட்டல் ராக்கெட்டை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, பேலோட்ஸை வந்து ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ண முடியாது. பட் இந்த விக்ரம் 1 இருக்கு இல்லையா, இது வந்து ஆர்பிட்டல் கிளாஸ் ராக்கெட், விச் மீன்ஸ் மேலே போகும். இதோட டெக்னாலஜி அண்ட் பவர் என்ன பண்ணும்னா
இத போய் ஆர்பிட்ல பிளேஸ் ஆக்கி அங்க ஸ்டெடியா நிக்காது. கீழ விழ ஆரம்பிக்கும். ஆனா கன்டினியூஸா கீழ விழுந்துராது. ஏன்னா எர்த்தோட கர்வேச்சர் இருக்கு பார்த்தீங்களா? இதுவும் உங்களுக்கு வந்து ஸ்ரிங்க் ஆயிட்டே போறனால, இது ஆர்பிட்ல பிளேஸ் ஆற மாதிரி இந்த ராக்கெட் வந்து நமக்கு ஸ்டெடியா நிக்கிற மாதிரியே தெரியும். அப்ப அங்க வந்து நம்மளால பேலோட வந்து பிளேஸ் பண்ண முடியும். அப்ப இது வந்து ரொம்ப சிக்னிஃபிகன்ட்டான ஒரு லான்ச் நமக்கு இந்தியாக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லான்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைமண்ட் ஜுவல்லரிய வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கோல்டோட ஃபியூஸ் பண்ணி இதுல பேலேடா சேர்த்து அனுப்ப போறதா இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல வந்து போட்டுருக்காங்க. பட் நமக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அத மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. தட்ஸ் இட்.